யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இது தேர்தல் காலம் என்பதனால இப்பதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. பலருடைய முகம் இப்ப வெளியில அம்பலமாயிருக்கு. அதில் மிகப்பெரிய நாம் ஒரு தர்க்கவாதி என்ற பெயரில் ஊடகத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதங்களில் சக்சஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்கின்ற பெயரில் இந்த ஓட்டெடுப்புக்கு பின்னால், வாக்கு செலுத்தியதற்கு பின்னால் நாம் மிகவும் மதித்த ஒரு பத்திரிகையாளர், ஒரு நெறியாளர் சொன்ன வார்த்தை அதுதான் இப்ப எல்லாத்தையும் பேச வச்சிருக்குது. அது சம்பந்தமா தான் இப்போ இந்த காணொலியை நான் போட போறேன். என்ன அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அறச்சொல் என்ன? அப்படி பேசலாமா? அது தகுமா? அப்படின்னா நீங்க செஞ்சிட்டா நம்ம அடிமையா அப்படின்னா மற்றவங்க கேள்வி கேட்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம் இல்லையா? அதுதான் என்ன செய்தின்னு சொல்ல போறேன். இந்த மாதிரி ஆளுங்க திடீர்னு அம்பலப்பட்டுருவாங்க. நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம். வரலாற்றில் மிக புகழ்பெற்ற ஒரு வார்த்தை உண்டு. ராஜாவை விட ராஜ விசுவாசம் காட்டுகிறவன் மிக கொடூரனாக இருப்பான் என்பதுதான் முக்கியம். அவன் ஒரு நாள் அந்த ராஜாவுக்கே குழி பறிப்பான் அப்படிங்கிறதா செய்தி. அவன் யார் எப்படிங்கிறத ஒரு செய்தியை நான் சொல்றேன். இதில் அவன் என்கின்ற வார்த்தையை எடுத்து விடுங்கள். நான் சொல்லுவது தோழர் செந்தில்வேல், தமிழ் கேள்வி செந்தில்வேல், புதிய தலைமுறை செந்தில்வேல், இமயம் செந்தில்வேல், நியூஸ் 7 செந்தில்வேல், நியூஸ் 18 செந்தில்வேல். இப்படி எந்த செந்தில்வேல் வேணா சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பேசிக்கிட்டே வரார், ஒரு செய்திகள் எல்லாம் பேசிக்கிட்டே வரார். இன்றைக்கு எல்லார் கைகளிலும் இணையங்கள் மூலமாக அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதை நான் தெரிந்தே சொல்லுகிறேன் என்கின்ற பெயரை சொல்லிவிட்டே ஒரு செயல் சொல்றார். அப்படி என்னையா சொல்லிட்டாரு? அப்படின்னு இந்த ஐடி கம்பெனியில வேலை பார்க்கீங்கல்ல, ஐடி கம்பெனி, நீங்க எல்லாம் ஐடி கம்பெனியில போய் உள்ள உட்காந்து வேலை பார்க்கீங்கல்ல குழு குழுன்னு, அந்த ஐடி கம்பெனியை உருவாக்கி கொடுத்தவர் யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி அவர்கள். நீங்க அதிலிருந்து சாப்பிடுறீங்கள சோறு, அந்த சோறு கலைஞர் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. ஐடி கம்பெனியில வேலை பார்க்குற அத்தனை பேரும் சாப்பிட்ற சோறுங்கிறது கலைஞர் போட்ட பிச்சை சோறு அப்படின்னு சொல்றாரு. நீ எதுக்காக இவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னு சொன்னா, ஐடி கம்பெனில இருந்து வந்த அத்தனை பேருமே தாவேகா, தமிழக வெற்றி கழகம் என்கின்ற விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் செந்தில், அத்தனை பேருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்கிற புள்ளி விவரம் உங்களுக்கு கொடுத்தது யார்? அப்ப எங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாமே வெளிப்படையாக தேர்தல் முடிந்து விட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு தான் எங்கள் ஆதரவு. எங்கள் பிள்ளைகளும் படித்தவர்கள் தான், நீங்களும் அதில் படித்தவர்கள் தான். நானும் திராவிட இயக்கத்தால் படித்தவன் என்று நெஞ்சம் நிமிர்த்து சொல்லுவேன். திராவிட இயக்கத்தால் உருவானவன் என்று சொல்லுவேன். இந்த அலுவலகத்தில் ஒரு சைடு இப்ப கேமராவை காட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் நீதி கட்சி தலைவர்கள் இருந்து திராவிட இயக்க தலைவர்கள் அவருடைய நிழலில் தான், அவருடைய பார்வையில் தான் இந்த காணொலியை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது என்னையா பிச்சை போட்ட சோறு? அப்ப நம்ம இப்படி சொல்லலாமா? முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கும் முதலமைச்சராக இருக்கிற குடும்பங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சையில தான் சோறு திங்காங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? யாகவாராயினும் நாக்காக்க, யாகவாராயினும் நாகாக்க. இதே செந்தில்வேல் அவர்களால் தான், இதே செந்தில்வேல் அவர்களின் மேட்டுமைத்தனத்தால் தான், செந்தில்வேல் அவர்களின் ஆக்கிரமிப்பால் தான் நாஞ்சில் சம்பத்தை போல பல பேச்சாளர்கள் திராவிட இயக்கத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்பது உண்மை, வாக்குமூலம். நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறை அரசாங்க அறை என்பது எல்லோருக்கும் தெரியும், என்னை போன்றவர்களுக்கும் தெரியும். நீங்கள் ஊதியத்திற்கு வேலை பார்க்கக்கூடிய விஷயமும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் இந்த இனத்திற்கு, இந்த நாட்டிற்கு, இந்த மொழிக்கு, திராவிட இயக்கத்திற்கு, எதிர்கால சந்ததிகளுக்காக ஏதோ எங்களின் குரலில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தின் வெளிப்பாடாக நாங்கள் பேசுவது, நீங்க பேசுவது ஒன்று அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ பிச்சைக்கு பேசுற பிச்சை. நீ நல்ல கார், நல்ல வீடு, நல்ல வசதி வாய்ப்பான அலுவலகம், இந்த நான் சொல்லலைங்க,
இந்த தேர்தல் காலத்தில் நாஞ்சில் சம்பத் ஏன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டை பின்பற்றி பின்வாங்கிக் கொள்கிறேன் என்பதற்கு காரணமாக சொல்லப்பட்ட செய்தி இது. இன்னும் சொல்லவா பேர்களா? அவர்களை எல்லாம் பேர் சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் சொல்றேன். இப்ப இவர் இந்த இயக்கத்தை விட்டு வெளியே போயிட்டார், தற்குறிக்கு போய் பேசிட்டார். அவரைத்தான் காணந்த காணல கூட நான் பேசியிருக்கிறேன். ஆனால் உங்களை போன்ற ஆளுநர்கள் எல்லாம் உள்ள வந்து அவருக்கெல்லாம் நெருக்கடி கொடுத்ததுனால தான் அவர் வெளியே போனார் அப்படிங்கிற வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய சேதாரத்தை நீங்கள் விளைவித்திருக்கிறீர்கள். வீட்டில் சோறு திங்கணும் இல்லையா? பேச்சாலை வீட்டில் சோறு திங்கணும்ல. நாஞ்சில் செம்பத்தை என்னை விட திட்டியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கடந்த காணொலி கூட நான் திட்டி போட்டிருக்கிறேன். ஆனா நீங்க வந்து எங்க வீட்டு பிள்ளைகளை பிச்சை சோறு சிங்குறன்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம்? சங்கிகளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? உங்களை எதிர்த்தால் நீங்க வந்து அப்ப பிச்சைச்சோரா? பிச்சையா? அப்ப காமராஜர் கொண்டு வந்த உணவு திட்டம் என்ன பிச்சைச்சோரா? எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு சோறு என்ன பிச்சையா? நாங்கள் போட்ட சோற்றை தின்று திமுகவை ஆதரித்தீர்களே, அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் என்று ஜெயலலிதா பேசலாமா? அப்படி கண்டிப்போம் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அறிவிச்சிருக்குதா? அப்ப காலை உணவு திட்டம் போட்டாங்களே, தினமலர் வந்து கொட்டேஷன் எழுதுனானே, கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று வேலூர் பதிப்பில் எழுதுனாப்லையே. இந்தியா முழுவதும் அல்ல, உலகமே கொதித்து எழுந்ததே. பத்திரிகையில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக ஆசிரியர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கக்கூடிய சம்பவம் நடந்ததே. அப்ப அது என்ன பிச்சையா? என்ன வார்த்தை நீங்கள் பேசுவது? இந்த வார்த்தையினுடைய தன்மை என்ன? இது எப்படி இன்னும் மீண்டும் நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம், நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை, இன்னும் 5 ஆண்டுகள் நீங்கள் நக்கி பிழைப்பதற்காக அடுத்தவர்களுடைய சுயமரியாதைக்கான சுயமரியாதை நீங்க சுண்டக்கூடாது. ஏன் அப்படியே இருந்தான்னா தான் என்ன? ஓட்டு போட்டா தான் என்னையா? ஜனநாயகத்தில் தான் விருப்பப்படுறவனுக்கு 18 வயதை தாண்டியவர்கள் யாருக்கானால் ஓட்டு போடட்டுமே. அவர்களை அரசியல் படுத்துவதுதான் நமக்கு வேலை. உங்களைப் போல மீடியாக்களில் அமர்ந்து கொண்டு யாரையும் ஏசுகிற அளவுக்கு ஏசலாம், தூற்றலாம் என்பதால் தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்களும் தூக்கி எறியப்படுவீர்கள். இங்க யாரும் அங்க நிரந்தரம் கிடையாது. எங்களை விடவா நீ? எங்களை விடவா? இந்த பேசிக்கொண்டிருக்கிறேனே காணொலி மதியழகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவாலய கட்டடம் கட்டுவதற்கு என்னுடைய பங்கும் உண்டு என்று சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவன். கலைஞரை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞரை, தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரை கருணாநிதி என்று பெயர் சொல்லியதனால் வெளியேற்றப்பட்டவன் கல்லூரியில் இருந்து நான். அப்படியெல்லாம் நாங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா பேர் கருணாநிதி தானே. அப்படி கருணாநிதியின் பேர் சொல்வதற்காகவே நாங்க எதிர்த்து பேசின ஆளுங்க தான். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, நீதி கட்சி காலத்திலிருந்து, அவர்களுடைய வாரிசு காலத்திலிருந்து எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனை பேர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் மூலமாக வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். நீங்க ஒன்றும் பெரிய திமுகவுக்கு ஒன்று அத்தாரிட்டி கிடையாது. என்ன கொஞ்சம் காலங்கள் முன்ன பின்ன ஆயிருக்கும், நன்றி நமக்கு இருக்கும். அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியலை சொல்லித்தர வேண்டும். நான் தான் என்று பேசினால் நீங்கள் அழிவின் உச்சிக்கு நீங்கள் சென்று. அது என்னடா பிச்சைச்சோறு தின்றது? அப்ப முட்டாளா? ஓட்டு போட்டவெல்லாம் முட்டாளா? அவனுக்கு சொந்த பாதிப்பு இருக்கலாம், அவனுக்கு சொந்த விருப்பு வெறுப்பு இருக்கலாம், அவனுக்கென்று ஒரு அரசியல் அபிலாசைகள் இருக்கலாம். அப்படி என்றால் உங்களுக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடியவன் வந்து பிச்சைக்காரன் என்று சொல்வது என்ன மனப்பான்மை அது? அப்படின்னா நீங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க மாடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும், நீங்க பொதுக்கூட்டத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும், நீங்க டெய்லி காணொலிகள் பேசி நீங்க யூடியூப் நிகழ்ச்சி நடத்துவதற்கும் எல்லாம் வந்து சும்மாவா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். திராவிட இயக்கத்திற்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன பிச்சைக்காரன்? ஒரு அரசாங்கம், நல்ல அரசாங்கம், இதற்கு எல்லாருக்கும் யார் யாருக்கு பங்கு இருக்கு தெரியுமா? நீதி கட்சி தலைவர்களுக்கு இருந்து பங்கு இருக்கிறது. அந்த நீதி கட்சி தலைவர்களிடமிருந்து தந்தை பெரியார் வாங்கி கொடுத்த அந்த தத்துவத்தின் வெளிப்பாட்டின் வெளியே வந்த பேரறிஞர் அண்ணா அவர்களோடு கரம் பிடித்து அரசியல் பண்ணிய காரணத்தினால் முத்தமிழறிஞர் என்ற கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக அண்ணாவின் மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்றுக் கொண்டதால் பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு இதுகள் நடந்திருக்குது. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது.
அதுக்காக தமிழர்கள் எல்லாம் அப்ப ஏதோ ஒரு திட்டம், யாரோ ஒரு திட்டம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கல்விக்காக ஜெயலலிதா அவர்கள் 67%, 69% இடஒதுக்கீடு கொடுத்தது இருக்குது. விருப்பு வெறுப்புகள் 1000 இருக்கலாம், முன்ன பின்ன செயல்கள் இருக்கலாம், சட்டத்திட்டங்களில் 1000 வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்தியாவிலே இல்லாத சரித்திர சாதனைகளை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் அரசுகள் தான் செய்திருக்கிறது. 69% இடஒதுக்கீடை இன்னும் இந்திய அரசியல் அமைப்பிற்குள் மற்ற மாநிலங்கள் எட்டி பிடிக்க கூட விடாத காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதோட ஒரு நீட்சி இது. படிப்பு வந்திருக்கிறது, கொண்டு வந்திருக்கு, கட்டடங்களை கொண்டு வந்திருக்கோம், நம்ம இல்லைன்னு சொல்லணும். அதற்கு நம்ம வாய் பிடித்தது, மாங்காய் பிடித்தது, கோபத்தின் வெளிப்பாடுகளாக நாம் பேசலாம். நானும் தான் கோபப்பட்டு பேசுறோம். எல்லை தாண்டக்கூடாது, எல்லை தாண்டக்கூடாது. மக்களை நம்ம திட்டக்கூடாது. எந்த இடத்துக்கு நாங்கள் திட்டணும்? நான் ஒரே ஒரு முறை திட்டி இருக்கிறேன். நாசமா போன மக்கள் பேசியிருக்கிறோம். எப்ப பேசியிருக்கேன்னு தெரியுமா? கரூரில் அத்தனை பேரை பெற்ற பிள்ளையை, கட்டிய கணவனை, கட்டிய மனைவியை பறிகொடுத்தப்பட்ட பிறகு ஒரு சண்டாள பாதகன் கூப்பிடுகிறான் என்பதற்காக பனையூருக்கு போனார்களே, அந்த படு பாவிகளை நாம் கண்டித்தோம். அவர்களுக்கெல்லாம் அரசியல் செய்தோமா? என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன அரசியல் போய்கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நம்ம பேசுகிறோம். அதற்காக படித்த இளைஞர்களை, தமிழர்களை, வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களை அத்தனை பேரும் சேர்ந்துட்டு நீ பிச்சைக்காரன் என்று பேசுவது மோசத்திலும் மோசம். தவிர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே.